எல்லா ஏரியாலையும் எல்லா குரூப்லையும் நம்ம சொல்கிற மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ சிக்னலில் போகிறோம், அப்படி நிற்கிறோம் வண்டியில் நிறுத்தினோன்னு யாரா வந்து இப்படி கை நீட்டினாங்கன்னு வைங்க, லெஃப்ட் கையில் அப்படி 10 ரூபா போட்டு ரைட் கையில் செல்ஃபி எடுக்கும். ஹெல்பிங் 10 rupees, ஃபீலிங் ஹாப்பி, ஃபீலிங் ஆசம், ஃபீலிங் ரெஃப்ரெஷ்ட், 10 ரூபா போட்டு அதுக்கு 15 ஸ்டேட்டஸ். ஓகே, இது ஒரு குரூப். இன்னொன்று இருக்கும், சத்தியமாக நான் சொல்கிறேன் எனக்கு விளம்பரம்ன்றது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுற கேரக்டர் இருக்கும். 2 நாள் ஜிம்முக்கு போயிட்டு 2 கூட தண்ணி தூக்கின மாதிரி நடக்கிற கேரக்டர்லாம் இருக்கும். என்னடா இல்லை ஷோல்டர் இடிக்குது, நெக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு போவோம். புதுசாக வாட்ச் போட்டு வந்தால் இப்படி கையாச்சினே பேசுகிற கேரக்டர். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் போயிட்டு ஏன்டா இப்படி புளிப்பாக பண்ணுறீங்க, நார்மலாக இருங்கடா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ போர் அடிக்குது ப்ரோ, டைம் பாஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் பாஸை நம்ம பார்க்கவே முடியாது, நம்ம முஞ்சே கேமையான ஆகிடும், என்னடா இதுன்னு. ஆனால் நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த டைம் பாஸ். அடுத்த ½ hour ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. ரிலாக்ஸாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சினிமா பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுதான்ப்பா நாளைக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவோம் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ½ hour ஷோ பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. தனுஷோட ப்ரொடக்ஷனில் பாரஞ்சித்தோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் மறுபடியும் இணைய போகிற படம் ஆகஸ்ட் மாதம் 2017 தான் ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. ஆனால் இப்போயே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக சொன்னாங்க. அந்த விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் பேசணும், சந்தோஷப்பட்டோம். வாவ், 2வது படமும் திருப்பி ரஞ்சித்தோட வா, ரஞ்சித் சார் நீங்கள் சூப்பர், நீங்கள் கிஃப்டட், செம்மையாக இந்த படம் கபாலி எப்படி சூப்பராக கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு. ஸோ இப்படிலாம் பேசின்னு இருக்கிற டைமில் டக்குன்னு அப்டேட் வந்ததுன்னா சூப்பர் ஸ்டார் படம் இதெல்லாம் ஓகே, ஹீரோயின் யார் அது எங்களுக்கு இப்போ தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்டேட் இப்போ எப்படி மாறிடுனா த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. த்ரிஷாவும் தனுஷும் செம்ம க்ளோஸு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடி படத்தில் இப்போ சேர்ந்து நடிச்சுன்னு இருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலையும் த்ரிஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏய் தனுஷ் டூட் சூப்பர் ஸ்டார் மூவி கேன் ஐ பி த ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ தனுஷ் சைட்லேருந்து த்ரிஷா அந்த விஷயத்தை பொசிஷன் பண்ணுறாங்க, கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட். நயன்தாரா திரும்பி பார்த்தா அவங்க சாதாரண அவங்க டேரக்டர் சூப்பர் ஸ்டார்ட்டே பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்தது. பிகாஸ் நயன்தாரா சூப்பர் ஸ்டார், பல்லே லக்கா, சிவாஜி சாங் ஆல்ரெடி இந்த சாங்கில் வந்து க்ளோஸு, குசேலன் படத்தில் நடிச்சிருக்காங்க, சந்திரமுகி படத்தில் கங்காவா பின்னி படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார்ட்டு டேரெக்டாக பேசுகிறாங்க நயன்தாரா அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருக்குது. ஸோ இந்த சைட் நயன்தாரா, இந்த சைட் த்ரிஷா, 2 பேரும் இண்டஸ்ட்ரியில் 10 வருஷத்துக்கு மேலே கொடி கட்டி பறந்துட்டு இருக்க ஸ்டார்ஸ். நயன்தாரா ரீசெண்டாக தொட்ட படம் எல்லாமே ஹிட்டு, செம்மையாக அப்டேட்ஸ் தொடர்ந்தவங்களை பற்றி வந்துனே இருக்குது. நயன்தாரா இருக்காங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் 100 நாள் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. த்ரிஷா திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக படங்கள் நடித்தாலும் அது கண்டிப்பாக ஹிட் ஆகணும் அப்படின்ற டார்கெட்டில் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ தலைவரோட படத்தில் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா. டைம் பாஸ் ரொம்ப முக்கியம் பாஸ்.